கேமரா ஓடுத்தனா இல்லைண்ணா ஹெல்மெட் கழட்டுங்க. டேய் தெரியுமா நீ முதல்ல 100 ரூபான்றது எனக்கு அதிகங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். வணக்கம், நான் உங்களுக்கு குல் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தது ஒரு விஷயம் தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்க டிஆர்எஃப் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கவர் பண்ண போகிறோம். அது நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கோம். ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்ட் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு 1 by 1 அதர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு 3 மாதமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது என்ன வரைக்குமே நடைமுறைக்கு கொண்டு வரல. ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கிறது ஒரே ஒரு கோப்ரோ பேட்டரி. அதை வச்சு நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணோம். சரி, வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் பொறுமையாக தான் இருந்தோம். ஸோ இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. வடிவேல் சொன்ன மாதிரி பொறுத்தது போதும் பொங்கி இல்லடா கைப்புள்ளன்ற மாதிரி. ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எதாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி போக போக ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் எங்கே போக போகிறோன்னு சொல்லிட்டு நான் மோட்டோ விளாக்ல சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ஃபேமிலியில் அப்படியே ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. இன்றைக்கி டேட் 10. இது திடீர் பிளான் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீக் ஃபுல்லாக வீடியோவே எடுக்கல. ஏன்னா இந்த வீக் கன்ஃபார்ம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியே ஆகணும். சரி, நான் அதர் ஏதாச்சும் பைக் ரிவ்யூ அது மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பைக் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஏதாச்சும் ரீசெண்டாக பைக் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து யோசிச்சேன். நேற்று நைட்டு எதை நினச்சி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஃபுல்லாக ட்ராவல் நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நம்ம பைக் ரிவ்யூ அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது திடீர்னு மண்டேக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஸோ ஓகே, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், இதுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நினச்சி படுத்துகிட்டே இருந்தேன். புள்ளியார் சொல்லி போடணும்னு நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு கனவுல முருகர் வந்துட்டார். ஸோ ஓகே, முருகர் வந்தோடனே ஓகே ஸ்டார்டிங் இதுலேயே கோயிலுக்கு போயிட்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வேர்ல்டு ஃபேமஸ் டெம்பிள் இன் தமிழ்நாடு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம இப்போ. ஸோ ஸ்டார்டிங் வித் எல்லாமே பாசிட்டிவ் வைப்பாக ஆரம்பிப்போமே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் திடீர் பிளான். இது நம்ம யூடியூப் சேனல் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டார்ட் பண்ணோம்னா, நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இருக்கிற இந்த வாழ்நாளில் இந்த உலகத்தை சுற்றி பார்த்துடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதை விட்டுட்டு நம்ம பைக் ரிவ்யூ அப்படின்ட்டு நான் போயிட்டு இருந்துக்கிறது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுவும் போடணும் தான், போடாமலாம் இருக்கக்கூடாது. ஸ்டே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே நம்ம இந்த ஸ்டார்ட் பண்ணோடனே, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃபியர்னஸ் இருக்கும்ல. ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம ட்ராவல் பண்ணி அதை வீடியோ போஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாத்துக்குமே அந்த ஃபியர்னஸ் இருக்கும், ஒரு ஷைனஸ் இருக்கும். ஏன்னா ஒரு இடத்துல போய்ட்டு லாக் பண்ணுறோம், அது பண்ணுறோன்னா இது மாதிரி இருந்துச்சுனாவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால் நான் ஸ்டார்டிங்கே பிளான் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு ப்ரிப்பேராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே வண்டி எடுக்கிறோம், வண்டி எடுத்தோடனே இந்த விளாக்லாம் வண்டி பற்றி என்னென்ன விளாக் போட முடியுமோ அத்தனை விளாக்கும் போடுறோம், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் இந்த வண்டியில் என்னென்ன பார்க்க முடியுமோ அனைத்தையும் பார்த்தாச்சு. மைலேஜ் டெஸ்ட்டு பார்த்தாச்சு, ஸ்பீட் டெஸ்ட்டு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் சிட்டி மைலேஜ் டெஸ்ட்டும் பார்த்தாச்சு, ரிவ்யூவும் பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே இந்த வண்டியில் பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னா இன்னும் நிறைய இருக்குது. பட் ஆனால் இதோட ஓகே, இதோட என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே நம்ம என்ன யோசிச்சோமோ அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு டேட் 10th ரிசல்ட் இன்றைக்கி சொல்ல போனால். ஸோ யார் யார் நம்ம உங்கள் ரிலேட்டிவ்ஸ் 10th படிக்கிறாங்களோ அவங்க யார் யார் என்னென்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு 10th படிச்சுட்டு இருக்கு, அதுக்கு மார்க் என்னன்னு சொல்லிட்டு நான் ரிவீல் பண்ணுறேன், டோன்ட் வரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் இந்த இது போய்ட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் இந்த வெயில் பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் போன வீடியோவில். நான் சொன்ன நேரமோ என்னவோ தெரியல, அடுத்த 2 நாளில் இருந்து ஃபுல்லாக மான மூடலாகவே இருக்குது, மழை பெய்யுது, காற்றடிக்குது, கடவுள் இருக்காங்குமாருன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு ஓகே ஃபைன். ஆனால் நமக்கு ரெண்டுமே ப்ராப்ளம் தாங்க. வெயில் அடித்தாலும் ப்ராப்ளம் தான், வெயில் அங்கேயும் வண்டி ஓட்ட முடியாது. மழை பெஞ்சாலும் ப்ராப்ளம் தான். ஏன்னா மழை பெஞ்சால் கேமரா யூஸ் பண்ண முடியாது, கோப்ரோ நினைச்சிச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆயிரும். வெயில் அடித்தா சிட்டியில் உட்காரும்போது அண்டர்வேர்லேருந்து எல்லாமே பற்றிட்டு எரியும். நம்மளுக்கு ரெண்டுமே ப்ராப்ளம் தான். அப்படி இருந்தும் நம்ம விளாக் பண்ணுறோம். புயலே அடித்தாலும் விளாக் பண்ணுறோம். வீட்டுக்கும் கோயிலுக்கும் ரொம்ப தூரம் இல்லைங்க, ஒரு 10 கிலோமீட்டர் அளவு தான். 10 கிலோமீட்டர் அதிகம் தான் சொல்ல போனால், அளவு தான் வந்தாச்சு கோயிலுக்கு. ஒரு அழுத்தி பிடிச்சோம்னா ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷத்துல வந்துடலாம், அளவுதான், ரொம்ப பக்கம்தான். ஆனால் அப்படி இருந்தும் நான் இந்த கோயிலுக்கு எத்தனை டைம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்துருப்பேன், அளவுதான். அதுக்கப்புறம் வந்தது ரைட்டு. வெள்ளிக்கிழமை பூஜை பாட்டு, இது வேறு தொல்லைங்க. கோயிலுக்கு வந்தாவே பாட்டை போட்டு விட்ருவாங்க, விளாக் பண்ண முடியாது, காப்பி ரைட்ஸ் கொடுத்துருவோம், அது ஒரு பயம் இருக்குது. முருகா உன்னை தேடி வந்திருக்கேன் முருகா, உன் பிள்ளைக்கு பார்த்து பண்ணு.
ஒன்றை மாதிரி நான் 2 பொண்டாட்டிலாம் நான் கேட்கவே மாட்டேன். நான் கேட்குறது என்னென்னா ஒரு மினிமம் நான் நினச்சது நடக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அளவுதான். ஏங்க இன்றைக்கி தான் கூட்டம் இல்லைன்னு நினச்சிட்டு வந்தால் இன்றைக்கும் கூட்டம் இருக்குங்க. ரைட்டு. நான் ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆஃப் ஆகுது. நான் இங்கே பைக் பார்க்கிங்கண்ணா போகிறது இங்கே தான் போடணுங்களா? முன்னாடி பூஜை போகிறதுனா அங்கே எடுத்துகிட்டு போகணுமா இல்லை? சரி ஓகேண்ணா. என்னன்னு தெரில, வண்டி 2 டைம் ஆஃப் ஆகுது. ரொம்ப நாள் எடுக்காமல் இருக்குமா என்னன்னு தெரில. நம்ம ஊர் கோயிலுக்கு நம்மளுக்கே வழி கேட்குறோம் பற்றியா? இதுலேருந்தே தெரியுது எவ்வளோ முட்டாளாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு தாங்க நான் முடிவு பண்ணியிருக்கேன். சேலத்தில் இருக்கிறத ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். முதல்ல நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறது எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? நான் மாலை வேணும் வண்டிக்கு. மாலை எவ்வளோண்ணா? ரேட் அதிகமாக இருக்குது. சொந்த ஊருக்காரங்களுக்கே வா. இந்த ஊருக்காரங்களுக்கே வேணா. சரி கொடு, பார்த்து கொடுங்க. மாலை ஒன்று, இது ஒன்று. நல்லா தான் பண்ணணும். அமௌண்ட் வந்து கொடுத்தா போதுமா? இது சாமிக்கா? எலன்ஸ் பழம் 2 கொடுத்துருங்கண்ணா வண்டிக்கு. சரி ஓகேண்ணா. இல்லைண்ணா ரன்னிங் ஆகிட்டு இருக்கு வீடியோ. நீங்கள் கவனிச்சிங்க தெரிஞ்சிருக்கோம். ஒரு பொண்ணுக்கு அழகு அவ கண்ணுதான். டேய் கீழே விழுவாமவா? இது வந்து இன்னொரு வழிங்க. இன்னொரு ஃபஸ்ட்டு மெயின் கேட்டு வந்து அது அங்கே இருக்குது பார்த்தீங்களா? அங்கே இருக்கிறது மெயின் கேட்டு. இது வந்து இதுதான் சொல்லப்போனால் நடப்பாது. இங்கேருந்து உள்ளார வர்றது, அப்புறமேட்டுக்கு அப்படி உள்ளே ரிட்டன் இப்படி தான் வெளியே போகணும். அப்படியெல்லாம் போய் முடியாது. இதுதாங்க முருகன் சிலை, பார்த்துக்கோங்க. சொந்த ஊரில் இருந்தே தெரியாத மாதிரி வந்து கேட்டுட்ருக்க எல்லாம் தெரியும். பைக் பார்க்கிங்கும் சரி, இதுக்கும் சரி. என்ன நிலைமை பார்த்தீங்களா? அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருப்போம், இருக்கிற சேலம் சிட்டியில் ஃபுல்லாக என்னென்ன சுற்ற முடியுமோ சுற்றிடணும். எதனால் ஃபஸ்ட்டு சேலம் சிட்டி நான் சூஸ் பண்ணேன்னா, சொந்த ஊர்லேயே ஒன்றும் சுற்றாமல் வெளிநாட்டுக்கு போய் சுற்றினோம்னா அவன் கேள்வி கேட்பான். அதாவது இந்த படத்தில் விஜய் சேதுபதி படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க விசா எடுக்கிறதுக்கு, சிங்கப்பூர் விசா எடுக்கிறதுக்கு போய் கேட்கும் போது, உள்நாட்டில் தஞ்சை கோயில் பார்த்துருக்கேன், இந்த கோயில் பார்த்துருக்கேன்னு கேட்பாங்களே. ஸோ அது மாதிரி முதல்ல நம்ம ஏரியாவை சுற்றி பார்த்துடணும். அதுக்கப்புறம் தான் அதர் ஏரியாவில் காலை வைக்கணும். ஸோ இது டோட்டல் ஃபீட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 145. ஆனால் மலேசியாவில் 140 தான். இது கட்ட யோசிச்சது யாருன்னா ஸ்ரீதர்னு சொல்லிட்டு ஆத்தூரில் ஒரு பிஸ்னஸ் மேனு, நம்ம ஊர் சேர்ந்தவர் தான். ஆனால் இது கட்டியது யாருன்னா யாருன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா நான் இப்போ நேற்று கெஸ்ட் பண்ணதில் யாருன்னா திருவாரூர் தியாகராஜன் சொல்லிட்டு ஒரு கட்டியவர். இதனால் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மோரோவர் எப்படின்னா, இந்த தாஜ்மஹால் கட்டியது யாருன்னு கேட்பாங்க. ஷாஜகான் சொல்லுவான். ஆனால் அவங்க இன்னொரு காமெடின்னு சொல்லிட்டு ஷாஜகான் இல்லை கொத்தனாருன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது மாதிரி தான். அதனால தான் தெளிவாக சொல்லிடுறேன். கட்ட யோசித்தவர் யாருன்னா ஸ்ரீதர். ஆனால் கட்டியவர் திருவாரூர் சேர்ந்த தியாகராஜன் நினைக்கிறேன். கன்ஃபார்மாக எனக்கு தெரில. நேற்று நான் அப்படி இப்படின்னு நேற்று நைட்டு புரட்டும் போது திடீர்னு முடிவு தானே. ஸோ அதெல்லாம் தெளிவாலாம் எதுவும் தெரிஞ்சிக்கல. அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன். அங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த முருகன் கோயிலுக்கு முன்னாடியே அந்த முருகன் கோயில் இருந்திருக்கு. அதில் இருந்து தான் இது அப்படி கன்யூ. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளையார் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க தம்பியா அண்ணனா, ஐயோ தம்பி தான் நினைக்கிறேன், முருகன் தம்பி தான் நினைக்கிறேன், போய் அவரை தரிசிப்போம். ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏப்பா பிள்ளையாரப்பா காப்பாற்று. நினச்சது நடக்கணும், நல்லா நல்லபடியாக நடக்கணும். ஒன்று நினச்சி தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால தான் உன்னை தேடி வந்திருக்கு. மறக்காமல் காப்பாற்று. வணக்கண்ணே. கேமரா ஓடுத்த நாள் இல்லைண்ணா இருங்க, இது வைக்கணும். ஒரு நிமிஷம் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டாருங்க.
கீழே வைக்கலாமா? வைக்கலாம் விடுங்க. ஹெல்மெட் போடக்கூடாது, உள்ள வீடியோ அலோடு இல்லை, இருந்தாலும் நம்ம பண்ணோம். கண்டுபிடிச்சிட்டாரு. முன்னாடி அந்த ரெட் லைட் எரியுங்க எனக்கு தெரிஞ்சு. டேய் தெரியுமா நீ முதல்ல யாருன்னு சொல்ல? ரைடர் ஏதோ வரணும் வந்துச்சுனா மறந்துருச்சா? அது பிக்ஸ் ரைடர் ஏதோ வரணும். பிக்ஸ் ரைடர் டெலிபோர்ட் ரைடர். டெலிபோர்ட் ரைடர் தெரியல, தெரியாம சொல்றியா? தெரியும், அதனால தான் நான் வந்தேன். ரைடர் பாத்துக்கோ. பாய் சொல்லு. ஓகே சூப்பர் சூப்பர். பாய்டா பாய்டா. ஓகே டாக்டர். யூடியூப் சேனலில் நடந்துருக்கேன். நீ இப்படி வந்துடா என்னை கேமரா பார்த்து என்ன பாரு ஹெல்மெட் போட்டு எதுக்கு மூவிக்கு வந்தேன். ஓகே சூப்பர் சூப்பர். என்ன நான் ரெக்கார்ட் ஆகிட்டுனா போட்டுருங்களா? போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. போட்டுருங்க அப்படியே போட்டுமா? பரவாயில்லையா? சரி ஓகே நன்றிண்ணா. ஃபேஸ்புக்கில் போடுறீங்களா யூடியூப்ல? யூடியூப்ண்ணா. யூடியூப் மட்டும் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபேஸ்புக் இன்னும் ஓப்பன் பண்ணல. யூடியூப்லேயே போட்டுருங்க. சரி ஓகே நன்றிண்ணா. உங்கள் பேருண்ணா? நான் பேரெலாம் சொல்ல மாட்டேன். மாணவர்கள் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஆட்டோ போட்டுருவாங்க. சூப்பர் சூப்பர். பாய்ண்ணா. கையில் பிடிச்சா ஆ அப்படியா? அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? ஒன்றுமே இல்லைல்ல. நீ மூஞ்ச பார்த்து கண்ணில் பார்க்குறியா? ஓ ரைட் 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 ரைட். பார்த்துக்கோங்க. பாது தர்சனம் உங்களுக்காக. பன்னீர்செல்வம் அர்ச்சனை இப்போ அபிஷேகம் முடியாத அர்ச்சனை ரொம்ப நல்ல அர்ச்சனை. சரி ஓகே. கல்யாணம் நல்லா பிறந்த நல்லா சொன்னீங்க. இல்லை இல்லை வண்டிக்கு மட்டும் பாதத்தை வச்சு எடுத்துட முடியும். வண்டிக்கு மேலே எலுமிச்சு பழம் தான் பேண்ட் கொடுத்துருங்க. என்னதுண்ணா? திறந்துட்டாங்க. போங்க உள்ளார போங்க. இதுக்கு ஒரு கவர் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. கேமரா வீடியோ எடுத்துருக்கேன். அப்போ என்ன தெரியுமா? தெரியும் ப்ரோ, நல்லாவே தெரியும். உள்ளார போனதுக்கப்புறம் விநாயகர் கோயில்கிட்ட மட்டும் கட் பண்ணிட்டாங்க. கழட்ட சொல்லிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லப்போனால். நம்ம ஹெல்மெட் வச்சு இது எப்படி இங்கேயே பூஜை போடலாமா இல்லை அங்கே முன்னாடி நிறுத்தி அங்கே போய்? சரி ஓகே ஓகேண்ணா. இது எவ்வளோ ஆச்சு? 250 ரூபா. டிஸ்கவுண்ட் எதுவும் இல்லைங்களா? டெலிபோர்ட் ரைடர்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல்ண்ணா. 200 இருக்குது. நன்றிண்ணா. பாய்ண்ணா. உங்கள் பேர்? இங்கே தான் இருப்பீங்களா? வீடு இங்கேண்ணா? எச்சம் வாழைப்படிங்களா? நான் பெரிய சவர் தான். நீங்கள் இங்கே தான் இருக்கு. சரி ஓகேண்ணா. பாய்ண்ணா. சாமி வெற்றிகரமாக கும்பிட்டாச்சு. சில பல திருட்டு வீடியோலாம் எடுத்து வச்சுருப்பேன், யாருக்கும் தெரியாமல். தெரிஞ்சு எடுத்திருப்பேன், தெரியாமல் எடுத்திருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபேஸில் கவர் பண்ணி தான் போடணும், ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால் சுமாராக காப்பாற்றுவோம் பிள்ளைய. எதனா தப்பு செஞ்சாலும் தவறு செஞ்சாலும் பண்ணிச்சு நல்வழியில் கொண்டு போ. ஸோ வண்டிக்கு எல்லாம் என்ன சொல்லாச்சு, மாலையும் போட்டாச்சு. ஸோ இப்போ எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். காப்பாற்றுற முருகா. ஸோ ஒரு வழியாக சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். அதே அட்ராசிட்டிகள் ஃபன்னாக தான் போணுச்சு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா கேமரா ஹெல்மெட் போட்டு நான் போட்டு விளாக் எடுக்கிற ஸ்டேஜில் நான் போட்டு போயிட்டேன். சரி யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அக்கா சில்லற இல்லைக்கா, கோச்சிக்காதீங்க. புது வண்டி வாங்கியிருக்க, திருநங்களுக்கு இன்னைக்கு அச்சகதி இல்லைன்னு சொல்லிட்டு போகாதீங்களா, படித்த பையன். கரெக்டுக்கா, நீங்களே பாருங்கள். ஜிபே இருக்குங்களா? அப்புறம் அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுக்கா, சில்லறையே இல்லைங்கக்கா. ஒரே ஒரு 500 ரூபா மட்டும் தான் இருக்குது. கரெக்ட், எனக்கு புரியுது. என்ன 100 ரூபா கேட்டால் என்னால் எப்படி கொடுக்க முடியாது? 100 ரூபான்றது எனக்கு அதிகங்கக்கா, அவ்வளோதான் சொல்கிறேன்.
ஸோ கிளம்பியாச்சு. ரெக்கார்ட் ஆகுது பார்க்கணும். ரெக்கார்ட் ஆகுது. நான் கோயிலுடைய என்ட்ரன்ஸ் வெளியே வந்துட்டேன். அங்கே பார்த்தா திருநங்கைக்கா வண்டி புது வண்டி எடுத்துருக்கே காசு கொடுத்துட்டு போனாங்க. நம்மக்கிட்ட ஒரே ஒரு 500 ரூபா நோட்டு தான் இருக்குது. கொடுக்கலாம், பட் ஆனால் கொடுக்குற நிலைமையில் நம்ம இப்போ இல்லை. ஏன்னா 500 ரூபா கொடுத்துருந்தா அவங்க அப்படியே வாங்கி வச்சுக்குவாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஸோ இருந்தாலும் சரி நிறைய பேர் வாங்கிட்டு ரிட்டர்ன் சில்லறை கொடுக்குறவங்க இருப்பாங்க. ஆனால் சில பேர் அப்படியே வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனால் நம்ம இப்போ கொடுக்குற நிலைமையில் இல்லை. அதனால் நம்ம இன்னொரு டைம் வரும்போது கொடுக்குறேங்க, இப்போதைக்கு வாங்கிக்கோங்களான்னு சொல்லிட்டு ரவுண்ட் கொடுத்து வந்தாச்சு. நல்லபடியாக பிள்ளையார் சொல்லி போட்டோம். பிள்ளையார் சொல்லியோட சேர்த்து முருகனுக்கும் சாமிக்கும் போட்டோம். பிள்ளையார் இதுலேருந்து என்னென்னா பிள்ளையார் தான் அண்ணன், பிள்ளையார் அண்ணன், முருகன் வந்து தம்பி. கரெக்டாக? ஏன்னா எனக்கு இது ஒரு குழப்பம் இருக்குது பாருங்க. நான் இன்னும் இவ்வளோ வெள்ளேந்தியாக இருக்கேன். நீங்கள் இதுலேருந்தே நீங்கள் பார்த்தா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? வண்டி என்னென்னு தெரியலைங்க, ரொம்ப நாள் எடுக்காமல் இருக்கும். வண்டி ஆஃப் ஆகுது, செக் பண்ணது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இந்த வீடியோ நீங்களும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் எந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் வரும்னு முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டட், பைக் ரிலேட்டட்ஸ், அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன்ஸ், இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். நல்ல தரமாக தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போலாம் எனக்கு சொல்ல போனால் நல்லா ஃபீல் இருக்குது. ஏன்னா இப்போ தனியாக வந்திருக்கேன், தனியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு நான் பாட்டு கேமரா பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு புது விதமான ஃபீலு. ஏன்னா நான் எப்பயுமே எங்கேயாச்சும் வெளியே போனேன், எங்கேயாச்சும் போகணும், எப்பயுமே கூட ஒருத்தர் இருப்பாங்க. எப்பயுமே கலை வருவோம் அப்படின்னா கூட பிரகாஷ் இது மாதிரி யாராவது 2 பேர் வந்துட்டு இருப்பாங்க எப்பயுமே எங்கே போனாலும். இப்போ யாருமே வராமல் தனியாக போகிறேன்னா ஸோ தனி விதமான ஃபீல். ஸோ இந்த மாதிரி ஃபீல் நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தனியாக போக பழகணும், சொல்ல போனால் அதுதான் உண்மை. எப்பயுமே நம்ம கூட எப்பயுமே எல்லோரும் வந்துடுவாங்கன்னு கேட்டிங்களா, எல்லோரும் வரமாட்டாங்க. ஸோ தனியாக இருந்து பழகிக்கிறேன். இதுக்கு மேலே வேறு வழி இல்லை. சாமிகிட்ட என்ன வேண்டிட்டுனா நம்ம டிஆர்எஃப் ஃபேமிலி இருக்கிறத விட இன்னும் அதிகமாக வளரணும். ஸோ அதுக்கு எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஃபேமிலிக்காகவும் வேண்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி 10th ரிசல்ட் சொல்ல போனால் ஸோ யார் பாஸ் ஆவாங்க ஃபெயில் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவும் சேர்த்து வேண்டியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் யார் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறது சொல்ல போனால் என் கூட, அதாவது கோகுல் கூட, டிஆர்எஃப் ஃபேமிலி, நீங்கள் எல்லாமே டிஆர்எஃப் ஃபேமிலி. ஸோ இது கேஜிஎஃப் படத்தில் சொல்லுவாங்களே, நீங்கள் ட்ராவல் பண்ணுறது என் கூட, இதில் அப்ஸ் இருக்கும் டவுன் இருக்கும், ஆனால் ஸ்பீடு மட்டும் குறையாது. அது மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறது என் கூட. ஸோ ட்ராவல் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக டைலாக்லாம் பேசுகிறேன், இதுக்காகவே நீ ஒரு லைக் போடணும், மறக்காமல் லைக்கும் போட்டிருக்கேன். நல்ல ஃபீலுங்க. நான் இது ஃபஸ்ட் டைம் சொல்ல போனால் தனியாக வெளியே போய் இது மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதும் சரி, எதுவும் சரி. இது சொல்ல போனால் எல்லாத்துக்குமே ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு உண்டான ஆசைங்க. மோட்டோ விளாக் ஆரம்பிக்கணும், பைக் நமக்குன்னு ஒரு பைக் இருக்கணும், ஒரு இடத்துக்கு விட்டு இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த ஆசை இருக்கும். ஸோ அதே ஆசை தான் நமக்கும். ஸோ வெற்றிகரமாக பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிட்டோம். பிள்ளையார் சொல்லி ஆரம்பிறேன்னு சொல்லிட்டு முருகன் வேலை போயிட்டு, ஆனால் பிள்ளையார் அங்கே இருந்தார், நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா தெரியும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே கன்யூஸாக வீக்லி ஒன்ஸ் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஏன் வீக்லி ஒன்ஸ்னால் ஓன் ரிஸ்க்கு தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படின்ற போது நான் ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு அதில் வர சேலரியை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம பேரண்ட்ஸ்லேருந்து எதுவும் வாங்க கிடையாது. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் கன்ஃபார்ம் வீடியோ வரும், இல்லை வீக்லி 2 வீடியோ வந்துடும். எனக்கு தெரிஞ்சு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் தென் பை பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ ஹெல்மெட் போடாமல் வண்டி எடுக்காதீங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி எடுங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். லவ் யூ டிஆர்எஃப்.